இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் வாழைக்காய் பொரியல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இந்த வாழைக்காய் பொரியல் முக்கியமாக பொங்கல் அன்னைக்கு செய்வோம். பொங்கலுக்கு செய்கிறதுக்கும் சரி, அப்படி இல்லைனா வத்தக்குழம்பு காரக்குழம்போடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். செய்கிறதும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஈஸியான ரெசிபி. இப்போ வாங்க இதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த பொரியல் பண்ணுறதுக்காக வாழைக்காய் வாங்கியிருக்கேங்க. இந்த சைஸில் இருக்கிறது 3 வாழைக்காய் எடுத்துருக்கிறேன். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 350 கிராம் அளவுக்கு வாழைக்காய் இருந்துச்சு. அதில் இருக்கிற அந்த தோலெல்லாம் சீவிட்டு பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. மீடியம் சைஸில் நறுக்கிக்கோங்க, ரொம்ப சின்னதாக நறுக்கக்கூடாது. இப்போ பார்த்திங்கன்னா நறுக்கி ஆல்ரெடி தண்ணியில் போட்டு வச்சுருக்கிறேன் கருக்காமல் இருக்கணுங்கிறதுக்காக. இப்போ இதை வேக வைக்கிறதுக்காக நல்ல ஒரு அகலமான பாத்திரத்தில் நறுக்கின வாழைக்காயை சேர்த்துக்கலாம். இப்போ இதுலேயே மஞ்சத்தூள் கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக வாழைக்காய் பொரியலுக்கு தேவையான அளவு உப்பு 1 டீஸ்பூன் டேபிள் சால்ட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப ஜாஸ்தியாக தண்ணி ஊற்றிட வேண்டாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதை வேக வைக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேம்லேயே மூடி வச்சு கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் தாங்க, ஒரு 3/4 வாசி தான் வேகணும். ரொம்ப முழுக்க வெந்துருச்சு அப்படின்னா குழன்னு ஆகிடும். 3/4 வாசி வேகிற மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது வெந்துக்கிட்டு இருக்க சமயத்துக்குள்ளே இதுக்கு ஒரு தேங்காய் மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்காக நல்லா ஒரு சின்ன மூடி துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. அதாவது 3/4 கப்பு துருவின தேங்காய் போதும். அடுத்ததாக கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள், கூடவே நல்லா 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகமும் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா காரத்துக்கு தகுந்த அளவுக்கு பச்சை மிளகாய், நான் 2 பச்சை மிளகாவும் தாளிக்கிறப்ப கொஞ்சம் வரமிளகாவும் சேர்த்துக்க போகிறேன். இதை தண்ணி ஊற்றாமல் விப்பர் மோடு இருக்கு இல்லையா, பல்ஸ் மோடு, அதில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி அரைப்பட்டு வந்துடும். தண்ணியெலாம் ஊற்றக்கூடாதுங்க, அதேமாதிரி ரொம்ப நைஸாகவும் அரைச்சிடக்கூடாது. இந்த அளவுக்கு நீங்கள் குறைன்னு அரைச்சிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா 15 நிமிஷமாக வெந்துக்கிட்டு இருக்குது. மீடியம் ஃப்ளேம்லேயே வேக வச்சுருந்தேன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 3/4 வாசி நல்லா பக்குவமாக வெந்திருக்கு உங்களுக்கு. இப்போ எடுத்து பாருங்கள், ரொம்பவும் முழுக்க வெந்துருச்சு அப்படின்னா மசாலா போட்டு கிளறப்போ உடஞ்ச மாதிரி ஆகிடும். அதனால் இந்த அளவுக்கு வெந்தால் போதும். இப்போ இதில் இருக்கிற அந்த வெந்த தண்ணியை வடிச்சிருங்க. வடிச்சிட்டு அந்த வாழைக்காயை சுத்தமான தண்ணியை விட்டு ஒரு அலசு மட்டும் அலசி எடுத்து வச்சுக்கோங்க. ஒன்றோட ஒன்று ஒட்டாது, மேலும் பார்த்திங்கன்னா பிசு பிசுன்னு இருக்காது உங்களுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா சுத்தமாக தண்ணியை வடிச்சிட்டு அலசி இந்த அளவுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். இப்போ நம்ம வேக வச்ச அதே பாத்திரத்தில் கழுவி வச்சுருக்கிறேன். இப்போ தாளிச்சிட்டு பொரியல் செய்ய ஆரம்பிக்கலாம். இதை தாளிக்கிறதுக்காக நல்லா ஒரு 2லேருந்து 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா இதை தாளிக்கிறதுக்காக 1லேருந்து 1.25 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே கடலைப்பருப்பு, இது கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்க்குறப்ப நல்லாயிருக்கும். நான் ஒரு 2லேருந்து 2.25 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துருக்குறேன். இப்போ போட்டிருக்கிற கடுகு கடலைப்பருப்பு நல்லா பொரிஞ்சு செவந்து வரட்டும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா செவந்து வந்திருக்குது. இந்த சமயத்தில் இதில் வரமிளகா சேர்த்துக்கலாம். நீங்கள் உருண்டை மிளகாவோ இல்லை நீட்டு மிளகானா கிள்ளி போட்டு கூட சேர்த்துக்கலாம், காரம் வேணும் அப்படின்னா. இப்போ அதுவும் செவக்கட்டும். நல்லா செவந்து வந்ததுக்கப்புறமா இதில் கருவேப்பிலை இலைகள், 1 இனுக்கு கருவேப்பிலை இலையும் போட்டு பொரிய விடுங்க. இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா மீடியம் சைஸில் இருக்கிற ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ போட்டிருக்கிற வெங்காயம் ஒரு 3/4 வாசி வேகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். ரொம்ப நேரம் மாறும் அவளுக்கு வதக்கணும்னு அவசியம் இல்லை. இது வதங்கிக்கிட்டு இருக்கப்போ இந்த வெங்காயத்துக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு 1/4 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கூட உப்பு சேர்த்துருக்குறாங்க. ஏற்கனவே வாழைக்காய் நம்ம வேக வைக்கிறப்ப உப்பு சேர்த்துருக்குறோம், அதனால் அதிகம் உப்பு தேவைப்படாது. இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயமும் நல்லா பக்குவமாக வெந்து வந்துருச்சு, நிறம் மாறலை. இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா ஏற்கனவே வேக வச்ச வாழைக்காயை சேர்த்துக்கோங்க. இப்போ வாழைக்காயை போட்டு நல்லா ஒரு 2 பரட்டி விட்டுருங்க. இந்த அளவுக்கு பரட்டி வந்ததுக்கப்புறமா ஏற்கனவே நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறோம் பார்த்திங்களா, தேங்காய் விழுது, அதை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தேங்காய் மசாலாலாம் தண்ணியெலாம் ஊற்றாமல் இந்த மாதிரி இருக்கப்போ தான் அந்த பொரியல் உங்களுக்கு நல்லா உதிரியாக இருக்கும். தண்ணியாக இருந்துச்சுன்னா ஒன்றோட ஒன்று பிசு பிசுன்னு இருக்கும் உங்களுக்கு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பரட்டி விடுங்க.
ரொம்ப அடி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கலாம், ரொம்ப அதிகமாக தண்ணி ஊற்றிட வேண்டாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பரட்டி விட்டேன். இப்போ அடுப்பு தீயை மீடியத்துக்கும் லோக்கும் நடுவுலையே வச்சு கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் வேக வச்சிங்க அப்படின்னா அந்த மசாலாவோட நல்லா அந்த வாழைக்காயும் இன்னும் ஒரு கால்வாசி வெந்து நல்லா வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக 5லேருந்து 6 நிமிஷம் மீடியமுக்கும் லோக்கும் நடுவுலையே வச்சு வேக வச்சுருந்தேன். நல்லா பக்குவமாக வாழைக்காய் வெந்துருச்சு. ரொம்பவும் குழையில கரெக்டாக பதமாக வெந்து வந்திருக்குது. இப்போ இதில் கடைசியாக பொடியாக நறுக்கினா கொத்தமல்லி இலைகளை சேர்த்து கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளோட சூப்பரான வாழைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சுங்க. கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை முக்கியமாக நீங்கள் சக்கரை பொங்கல் வெண்பொங்கலோடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வத்த குழம்போடையும் அட்டகாசமாக இருக்கும். இதே மாதிரி அளவுகளோட இந்த வாழைக்காய் பொரியலை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.